எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தஞ்சாவூர்ல லாங்வெல் மால் பீஸா ஹட்ல எனக்கு ஒரு ஆர்டர் ஒண்ணு விழுந்துச்சு. அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே லாங்வெல் மாலுக்கு கீழ வந்தா ரீச் குடுத்துட்டு மேல போய் தான் எப்பவுமே ஃபுட் வாங்குவோம். அதான் வழக்கம். இப்ப என்ன சொல்றாங்க, "நீங்க மேல வந்தா ரீச் குடுக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. நான் கரெக்ட்டா 3 நிமிஷத்துக்குள்ளேயே போயிட்டேன். அவன் என்ன சொன்னான் 3 நிமிஷம்லாம் கிடையாது. எவ்வளோ நேரக்குள்ள போயிரலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதுக்குள்ளேயும் உங்க ஃபுட் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கேன்சல் ஆன மாரி எனக்கும் இல்ல, கஸ்டமருக்கும் இல்ல. இவங்களோட நடவடிக்கை வந்து பீஸா ஹட் நடவடிக்கை இப்போ வந்து சரியில்ல. முன்னெல்லாம் நாங்க அழகா கீழயே ரீச் குடுத்துட்டு, நாங்க மேல போய் வாங்குவோம். ஏன்னா, லாங்வெல் மாலு, பீஸா ஹட் வந்து 2ண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. 2ண்ட் ஃப்ளோர்னா நான் லிஃப்ட் ஏறி தான் போணும். லிஃப்ட் ஏறி இப்போ சில நேரத்துல லிஃப்ட் வந்து வேலை செய்யாது. வேலை செய்யாதுன்னா, ஏன்னா 2ண்ட் ஃப்ளோர் நெறைய KFC, டாமினோஸ்லாம் இருக்கு. அவங்களோட ப்ராடக்ட்லாம் ஏத்தி அதில தான் கொண்டு போவாங்க. நடந்து போறதுக்குள்ள ஒரு 3 நிமிஷம் கூட ஆவாதுன்னு வச்சுக்கங்க. அதுக்குள்ளயே உங்களோட ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. நீங்க வாங்க முடியாது. நீங்க கஸ்டமர் கேருக்கு ஃபோன் அடிங்க. நான் பேசிக்கிறேன்னு சொல்லி ஒரு மரியாதை இல்லாம இது ஒண்ணும் ஒரு சரியான நடவடிக்கையே இல்ல. தஞ்சாவூர்ல உள்ள லாங்வால்ல உள்ள பீஸா ஹட் வந்து செய்யறது வந்து நல்லாவே இல்ல. ஆர்டர வந்து குடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து புதுசா பண்றாங்க. எந்த ஒரு உணவகமும் இந்த மாரி பண்ணதே இல்ல தஞ்சாவூர்ல. இவங்க புதுசா பண்றாங்க. எல்லா ரைடருமே Zomatoன்னு மட்டும் இல்ல, Swiggyயும் கூட தான். மேல வந்து நீங்க ரீச் குடுத்தா தான் உங்களுக்கு குடுப்போம். ஏன்னா உங்களுக்கு ஆர்டரா குடுக்க மாட்டோம். எங்களுக்கு லேட் ஆகுற மாரி காட்டுதுன்னு புதுசா சொல்றாங்க. எல்லா ரெஸ்டாரண்ட்டும் இந்த மாரி சொன்னா பிரச்சனை இல்ல. இவங்க புதுசா சொல்றது வந்து எந்த ரைடருக்குமே ஏத்துக்கொள்ளப்படாது. இது வந்து ஏத்துக்கொள்ள முடியாத ஒண்ணு. அதான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. ஏன்னா, நாங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆர்டர்லாம் உங்களுக்கு டெலிவரி பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு முகத்தையும் நாங்க ஃபேஸ் பண்ணி, மன ரீதியாவும், உடல் ரீதியாவும் நாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு உணவ குடுக்குறோம். போது நீங்க மக்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு.